கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று எழுதியிருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற காரியங்கள், நம்முடைய குடும்பத்தில் நேரிடுகின்றவைகள் போன்ற காரியங்கள் நம்முடைய பலத்தை மிஞ்சி, நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டு, அல்லது இவற்றை நான் மிக எளிதான ஒன்று என்று தான் நினைத்தேன், ஆனால் இப்பொழுதோ அது என்னால் செய்ய முடியாத ஒரு காரியமாக அது இருக்கின்றது என்று வியக்கத்தக்கதான அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். நாம் ஒரு காரியத்தை யோசித்து கொண்டிருந்திருப்போம். இந்த காரியத்தை இப்படி நடத்த வேண்டும், இவைகளை இவ்விதமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்திருந்திருப்போம். ஆனால் சற்றேனும் எதிர்பாராத நேரத்தில் எல்லாம் தலைகீழாக மாறுவதைப் போலவும், நாம் நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இதை சரி செய்வதற்கு, மாற்றுவதற்கு என்னால் ஒன்றுமே முடியவில்லை என்று தடுமாறுகின்ற, என்று கவலைப்படுகின்ற நேரம் வருகிறதல்லவா? அந்த நேரத்தில் நாம் கடவுளை தேடுகிறவர்களாக நாம் இருப்போம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படி எல்லாவற்றையும் நாம் குழப்பிவிட்டு, எல்லாவற்றையும் பெரிதாக ஒரு பிரச்சனையாக மாற்றிவிட்ட பிறகு கடவுளத்தில் வந்து தீர்வுக்காக செபிக்கும் பொழுது நாம் அதிகமாக சிரமப்பட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கின்றோம். மாறாக ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பதாக கடவுளுடைய சமூகத்தில் சென்று ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டு, ஆண்டவரே, இவைகளை என் வாழ்க்கையில் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு அதை நீர் நடத்தி தாரும். அது வியாபாரமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக, ஏன் கல்வியாக கூட இருக்கலாம், நம்முடைய அலுவலகமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தொழிலாக இருக்கலாம், அல்லது புதிதாக நாம் முன்னெடுக்க போகின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துவங்குவதற்கு முன்பதாக கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து விடும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு மிக சிறப்பாக அவர் செய்து கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்கான காரணத்தை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். கடவுளால் எப்படி அதை மிக எளிதாக செய்து முடிக்க முடிகின்றது? ஆண்டவரை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஆலோசனைகளிலே ஆச்சரியமானவராக இருக்கிறார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய வழிகள் மனிதனால் ஆராய்ந்து முடியாத ஒன்றாக அது இருக்கிறது. கடவுள் ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. அதை தான் தாவீது சொல்லுவார், உம்முடைய வழிகள் கடலின் ஆழத்திலே இருக்கிறது என்று குறிப்பிடுவார். அப்படி என்றால் என்ன? ஒரு மனிதனால் அதை எளிதாக கண்டு கொள்ளவே முடியாது. சீஷர்கள் பயந்து நடுங்கி, என்னுடைய போதகராயிருந்த இயேசுவையே கொலை செய்துவிட்ட இந்த மக்கள் எங்களை என்ன செய்து விடுவார்களோ என்று கதவை அடைத்து கொண்டு உள்ளே கலங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பூட்டின கதவுக்கு உள்ளாக வந்து, உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவருடைய வழி ஆராய்ந்து முடியாதவைகள், அவருடைய செயல்களை ஒரு மனிதனாலே ஏற்கனவே புரிந்து கொண்டு கடவுள் இப்படிதான் செய்ய முடியும், இதைத்தான் செய்கிறார் என்று சொல்லவே முடியாது. அவர்
தன்னுடைய ஆலோசனையில் ஆச்சரியமானவராக, செயல்களிலே மகத்துவமானவராய், வல்லமை நிறைந்தவராக, அற்புதங்களை மிக எளிதாய் செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். சாதாரண கற்சாடியில் நிரப்பப்பட்ட சாதாரண தண்ணீர் தான், ஆனால் அது சுவை மிகுந்ததாக, வந்த மக்கள் யாவரையும் மகிழ்வித்த ஒன்றாக. அது எப்படி மாற முடியும்? அதில் என்ன நிகழ்ந்தது? ஒன்றுமில்லை, கடவுளுடைய செயல் அத்தனை மகத்துவமானதாக இருக்கிறது. சாதாரண தண்ணீரை சுவை மிகுந்த திராட்சரசமாக ஆண்டவர் மாற்ற முடியுமானால், பூட்டப்பட்ட அறைக்குள் கடவுள் செல்ல முடியுமானால் என்று எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி மகிமை நிறைந்த மகத்துவமான காரியங்களை செய்கின்ற கடவுள் நம்முடைய கடவுளாக இருக்கும் பொழுது, பல நேரங்களிலே நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை நாமே சுமந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு தீர்வு கொடுத்தருளும் என்று சொல்லி செபிக்கும் பொழுது, அது கடவுளால் செய்ய முடியாத ஒன்றாய் மாறிவிடும். ஏன்? அதை நாம் நம்முடைய கையில் வைத்திருக்கின்றோம். மாறாக கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டு, ஆண்டவரே இதுதான் என் வழிகள், இந்த வழியில் நீர் என்னோடு கூட இருந்து இந்த காரியங்களை எனக்கு நீர் வாய்க்க செய்யும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, நாம் நினைத்திராத வழிகளிலே கடவுள் இந்த காரியங்களை நமக்காக ஆசீர்வாதமாக்கி தருவார். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எத்தனை மகத்துவம் நிறைந்த ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்ட மக்களாக தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் செயல்படுவோம். நீங்களும் நானும் சுமக்கக்கூடாத பாரங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கும் பொழுது, ஆண்டவர் அதை மிக எளிதாக மாற்றி போடுகின்ற கடவுள். காரணம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கிருபையை தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.